Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் document view shortcuts. ஸோ ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் லேஅவுட்ல பாட்டம்ல ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ் பார்ல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சம் ஐகான்ஸ் இருக்கும். அதுதான் டாக்குமெண்ட் வியூ பட்டன்ஸ். ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட் வியூ பட்டன்ஸ் இருக்கு, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீட்டெயில்டா பார்க்க போறோம். So Microsoft Word allows you to work with your document using different views. So Microsoft Wordல பாத்தீங்கன்னா நமக்கு கிரியேட் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை டிஃப்ரெண்ட் வியூஸ்ல நம்ம வியூ பண்ண முடியும். So there are 5 different document view buttons. Each view has a specific purpose and allows you to examine the document differently. 5 different types of document view buttons இருக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல. ஸோ ஒவ்வொரு வியூமே சம் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்கும். ஸோ நம்மளோட டாக்குமெண்ட்டை நம்ம டிஃப்ரெண்ட் வியூஸ்ல இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். The easiest way to switch between views is to use the small view icons on the status bar. ஸோ ஈஸியாக நம்ம ஒரு வியூல இருந்து இன்னொரு வியூக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு டாக்குமெண்ட் வியூஸ்க்கு ஷார்ட்கட் பட்டன்ஸ் இருக்கும். எங்க இருக்கு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் விண்டோல ஸ்டேட்டஸ் பார்ல ரைட் சைட்ல இருக்கும். So they are found on the status bar beside the zoom slider. So status barல right sideல பாத்தீங்கன்னா zoom slider இருக்கும். அந்த zoom slider பக்கத்துல இந்த document view buttons available-ஆ இருக்கு. இமேஜ்ல சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கிறது தான் document view buttons. பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் லேஅவுட்ல ஸ்டேட்டஸ் பார்ல ரைட் சைட்ல zoom slider இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்க ஏரியா தான் document view buttons. Click on these buttons to change the document view from print layout, full screen reading, web layout, outline and draft view. So இதுதான் the 5 different document views. So இப்போ one by one பார்க்கலாம். Normally Microsoft Word displays your document in print layout view. So நார்மலா Microsoft Wordல பாத்தீங்கன்னா print layout viewல தான் டாக்குமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். So your view will default to print layout. So default view வந்து print layout view தான். So what is print layout view? So standard documents such as letters, memos and reports are often written and edited in print layout view. So இந்த print layout view அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணி ஒரு ஹார்ட் காப்பியா பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணும்போது டாக்குமெண்ட் நமக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த print layout viewல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டிஃபால்ட்டா நம்ம டைப் பண்ணக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸ்மே இந்த பிரிண்ட் லேஅவுட் வியூல தான் இருக்கும். This view shows the document as it will look when it is printed. So இந்த print layout view நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது எப்படி இருக்கோ அதை அப்படியே நமக்கு லேஅவுட்ல டிஸ்பிளே பண்ணிடும். One advantage of working in this view is its adherence to what you see is what you get. நம்ம இந்த பிரிண்ட் லேஅவுட் வியூல டாக்குமெண்ட்டை எப்படி பார்க்குறோமோ அப்படியே நமக்கு அவுட்புட்ல கிடைக்கும். The margins, headers and footers correspond to the printed output. So after printing ஒரு டாக்குமெண்ட் எப்படி இருக்கும் அதை இந்த பிரிண்ட் லேஅவுட் வியூல நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரிண்ட் லேஅவுட் வியூக்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த டாக்குமெண்ட்ல பாட்டம்ல ஸ்டேட்டஸ் பார் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் பார்ல ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட் வியூ ஐகான்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஐகான் தான் பிரிண்ட் லேஅவுட் வியூ பட்டன். இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் லேஅவுட் வியூல நம்மளோட டாக்குமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த வியூல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம இந்த பிரிண்ட் லேஅவுட் வியூல பார்க்கலாம். Then next வந்து full screen reading view. If you want to read or review a document, full screen reading view can help simplify the task. நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை இப்போ ரீட் பண்ணணும், இல்லை அந்த டாக்குமெண்ட் வந்து ஏதாவது கரெக்ஷன் செக் பண்ணணும், கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா ஃபுல் ஸ்கிரீன் ரீடிங் வியூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் வியூ ஷோஸ் த டாக்குமெண்ட் ஆஸ் புக். ஸோ இந்த வியூ வந்து ஒரு புக் மாதிரி நம்மளோட டாக்குமெண்ட்டை நமக்கு காமிக்கும். இட் ஷோஸ் 2 pages ஆன் த ஸ்கிரீன். ஸோ இதுல நம்ம ஸ்கிரீன்ல 2 page, அதாவது ஒரு புக் மாதிரியே நம்ம இதுல வியூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. டாக்குமெண்ட் வியூ பட்டன்ஸ்ல செகண்ட் வியூ பட்டன் தான் ஃபுல் ஸ்கிரீன் ரீடிங் வியூ பட்டன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் லேஅவுட் வியூ, செகண்ட் இருக்கிறது ஃபுல் ஸ்கிரீன் ரீடிங் வியூ பட்டன்.
இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன்லையும் நம்ம ரீட் பண்ற மாதிரி டாக்குமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப் லேஅவுட் வியூ. திஸ் வியூ இஸ் யூஸ்ட் டு கிரியேட் view and edit pages as they will appear online when opened in a browser. So நம்ம browserல ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு டாக்குமெண்ட் ஆர் ஒரு ஃபைல் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுமோ அந்த வியூ தான் இந்த வெப் லேஅவுட் வியூல நமக்கு டிஸ்பிளே ஆகும். So it optimizes the document for online viewing. So browserல நம்ம ஒரு டாக்குமெண்ட் வியூ பண்ணா எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த வியூல வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை பார்க்க முடியும். ஸோ பாட்டம்ல டாக்குமெண்ட் வியூ பட்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிரிண்ட் லேஅவுட், செகண்ட் இருக்கிறது ஃபுல் ஸ்கிரீன் ரீடிங், தென் தேர்ட் இருக்கிறது வெப் லேஅவுட் வியூ பட்டன். ஸோ இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து இந்த மாதிரி ப்ரௌசர்ல ஓபன் பண்ற மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ நம்ம வெப் லேஅவுட் வியூல ஒரு டாக்குமெண்ட்டை வியூ பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். தென் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து அவுட்லைன் வியூ. ஸோ இட் டிஸ்பிளேஸ் த டாக்குமெண்ட் இன் அவுட்லைன் ஃபார்ம். ஸோ நம்ம ஒரு சம்மரைஸ் பண்ணி எழுதுற மாதிரி சம் ஹெட்டிங், சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு அவுட்லைன் ஃபார்மேட்ல இந்த வியூ வந்து நம்மளோட டாக்குமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணிடும். ஹெட்டிங்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கோம் நம்ம டாக்குமெண்ட்ல அப்படின்னா அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே கண்டிப்பா டிஸ்பிளே ஆகும் வித்தவுட் த டெக்ஸ்ட். ஸோ அப்படி நம்ம அவுட்லைன் வியூல டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது அந்த அவுட்லைன்ல ஏதாவது எடிட் பண்ணணும், அதாவது ஹெட்டிங்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு இந்த அவுட்லைன் வியூ யூஸ் ஆகும். இதுல ஃபோர்த் ஆப்ஷன் தான் அவுட்லைன் வியூ பட்டன். இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டாக்குமெண்ட் இந்த மாதிரி அவுட்லைன் வியூல டிஸ்பிளே ஆகும். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிராஃப்ட் வியூ. ஸோ இதுதான் ஃபைனல் டாக்குமெண்ட் வியூ பட்டன். ஸோ டிராஃப்ட் வியூ டிஸ்பிளேஸ் எ டாக்குமெண்ட் ஆஸ் அ கண்டினியூஸ் டெக்ஸ்ட் ஸ்க்ரோல். பேஜ் பிரேக்ஸ் ஆர் டினோட்டட் பை டேஷ்ட் லைன்ஸ். ஸோ டிராஃப்ட் வியூ பட்டன் வந்து லாஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் டாக்குமெண்ட் வியூ பட்டன்ஸ்ல. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிராஃப்ட் வியூல நம்மளோட டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். வேர்ட் டாக்குமெண்ட்ல நம்ம இப்போ டாக்குமெண்ட் வியூஸ் அந்த ஷார்ட்கட் பட்டன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் விண்டோ லேஅவுட்ல பாட்டம்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் இருக்கும். அதுல ரைட் சைட்ல ஜூம் ஸ்லைடருக்கு பக்கத்துல இருக்கிறது தான் டாக்குமெண்ட் வியூ ஐகான்ஸ். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட் வியூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் பிரிண்ட் லேஅவுட். நான் இப்போ மவுஸ் பாயிண்டர்ல காமிச்சிருக்கேன். இது வந்து பிரிண்டட் ஃபார்மேட்ல நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மேட்ல டிஸ்பிளே ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்கிரீன் ரீடிங் வியூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன்லையுமே ரீடிங் வியூவில் இருக்கும். ஸோ 1 பேஜ் ஆர் 2 பேஜ் அந்த மாதிரி புக் மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். தென் தேர்ட் இருக்கிறது வெப் லேஅவுட். ஸோ ப்ரௌசரில் நம்ம ரீட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த வியூவில் டிஸ்பிளே ஆகும். தென் அவுட்லைன் வியூ, சம் ஹெட்டிங்ஸ் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் அதில் டிஸ்பிளே ஆகும். தென் டிராஃப்ட் வியூ, ஸோ நம்ம ரஃப் ஒர்க் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ 5 டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட் வியூஸ் பட்டன் இருக்கு. ஸோ நான் இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பட்டன் கொடுக்குறேன் பிரிண்ட் லேஅவுட். ஸோ டிஃபால்ட் வியூ வந்து பிரிண்ட் லேஅவுட் வியூ தான். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் பிரிண்ட் லேஅவுட் வியூ. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் நம்மளோட டாக்குமெண்ட் வந்து ஒரு பிரிண்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுதான் பிரிண்ட் லேஅவுட் வியூ. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் ரீட் வியூ. ஃபுல் ஸ்கிரீன் ரீடிங் வியூ பாத்தீங்கன்னா என்டையர் ஸ்கிரீன்லயுமே வியூ ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ லாங் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நம்ம வியூ பண்ணணும்னா இந்த ஃபுல் ஸ்கிரீன் ரீடிங் வியூல நம்ம வியூ பண்ணிக்கலாம். தென் இதுல சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல டூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சேவ் ஆப்ஷன்ஸ், இதை யூஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். தென் பிரிண்ட் ஆப்ஷன், இதை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். தென் சம் டூல்ஸ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஹைலைட் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம மவுஸ் வச்சு செலக்ட் பண்ணிட்டு இந்த டூல்ஸ்ல போய் டெக்ஸ்ட் ஹைலைட் கலர் கொடுத்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கலர் கொடுத்தோம்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ஹைலைட் ஆயிரும். சிமிலர்லி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் ஹைலைட் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலா ஏதாவது கமெண்ட் ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம ஹிண்ட் கொடுத்துக்கலாம் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி. இவ்வளவுதான் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற டூல்ஸ். தென் நிறைய பேஜஸ் நம்ம ரீட் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா இதுல வந்து பேஜ் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் பேஜ் போறதுக்கு ஒரு லெஃப்ட் ஏரோ இருக்கும். தென் நெக்ஸ்ட் பேஜ் போறதுக்கு ஒரு ரைட் ஏரோ இருக்கும். தென் எந்த பேஜை நம்ம இப்போ கரண்டா வியூ பண்ணிட்டு இருக்கோங்கிறது இதுல டிஸ்பிளே ஆகும். இதை யூஸ் பண்ணி நம்ம பேஜ் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா டாப்ல வியூ ஆப்ஷன்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கு. இதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மெனு டிஸ்பிளே ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் டெக்ஸ்ட் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் இப்போ இன்க்ரீஸ் டெக்ஸ்ட் சைஸ் கொடுக்குறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ரீஸ் டெக்ஸ்ட் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வியூ பண்ற அந்த டாக்குமெண்ட்ல டெக்ஸ்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம்ல லெஃப்ட் ரைட் சைடில் ஒரு ஆரோ பட்டன் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி லெஃப்ட் சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் பேஜ் அதாவது ப்ரீவியஸ் பேஜுக்கு மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் டெக்ஸ்ட் சைஸ். ஸோ இதை கொடுத்தோன்னா டெக்ஸ்ட் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோ ஒன் பேஜ். ஸோ நம்ம வியூ பண்ணும்போது ஒன் பேஜ் ஃபார்மேட்ல டிஸ்பிளே ஆகும். சிமிலர்லி 2 பேஜ் ஃபார்மேட்ல இந்த மாதிரி புக் மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். தென் ஷோ பிரிண்டட் பேஜ். பிரிண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட பிரிண்ட் ப்ரிவியூ வியூல டிஸ்பிளே ஆகும். தென் மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். தென் அலோ டைப்பிங். இதுல இடையில ஏதாவது டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அலோ டைப்பிங் ஆப்ஷன். தென் ட்ராக் சேஞ்ச். நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோங்கிறத இதில் ட்ராக் பண்ணிக்கலாம். தென் ஏதாவது கமெண்ட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலாக அந்த டாக்குமெண்ட் என்ன ஃபார்மேட்டில் இருக்குங்கிறத நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் ஃபைனலி இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ரீடிங் வியூவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் க்ளோஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இந்த இன்ட் மார்க்கில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் ரீடிங் வியூ வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணமோ அந்த ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும். தென் தேர்ட் வியூ வந்து வெப் லேஅவுட் வியூ. ஸோ வெப் லேஅவுட் வியூ கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரௌசர்ல ரீட் பண்ற ஃபார்மேட்ல நம்மளோட டாக்குமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ப்ரௌசர் ரீடிங் வியூவில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப் லேஅவுட் வியூ கொடுத்து டாக்குமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் இருக்கிறது அவுட்லைன் வியூ. ஸோ இந்த அவுட்லைன் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தென் ஹெட்டிங்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் ஹெட்டிங்ஸ் மட்டும் நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு நமக்கு என்ன ஹெட்டிங் எடிட் பண்ணணுமோ எடிட் பண்ணிக்கலாம். தென் அவுட்லைன் வியூவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதில் க்ளோஸ் அவுட்லைன் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் வியூவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலாக டிராஃப்ட் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சும்மா ரஃப் காப்பி மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன எடிட் பண்ணணுமோ எடிட் பண்ணிக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னா தென் அதர் டாக்குமெண்ட் வியூஸ்க்கு இதில் உள்ள ஷார்ட்கட் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ பிரிண்ட் லேஅவுட் வியூ, ஃபுல் ஸ்க்ரீன் ரீடிங் வியூ க்ளோஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பட்டன், தென் வெப் லேஅவுட் வியூ, தென் அவுட்லைன் வியூ க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ளோஸ் பட்டன், தென் டிராஃப்ட் வியூ. இதில் டிஃபால்ட் வியூ வந்து பிரிண்ட் லேஅவுட் வியூ. ஸோ இந்த ஷார்ட்கட் வியூஸ் பார்த்தீங்கன்னா வியூ அப்படிங்கிற டேப்ல இது ஒரு குரூப்பாகவே இருக்கு. ஸோ இதில் போயும் நம்ம டாக்குமெண்ட் வியூஸ் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பட் அதோட ஷார்ட்கட் தான் இந்த டாக்குமெண்ட் வியூ அப்படிங்கிற காம்போனன்ட். ஸோ இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல நம்ம டாக்குமெண்ட் வியூ பட்டன்ஸ் அதை பற்றி தான் பார்த்துருக்கோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் லேஅவுட்ல ஸ்டேட்டஸ் பார்ல டாக்குமெண்ட் வியூ பட்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் காம்போனன்ட் இருக்கு. டாக்குமெண்ட் வியூ காம்போனன்ட்ஸ்ல என்னென்ன பட்டன்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் வியூஸ்லாம் இருக்கு, ஒவ்வொரு வியூலையும் டாக்குமெண்ட் வந்து எந்த மாதிரி ஃபார்மேட்ல டிஸ்பிளே ஆகும் அதை பற்றி எக்ஸாம்பிளோட டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.